Let us today understand Sangam literature. First, Sripatikaram, the story of a loyal wife named Kanagi by Ilango Adigal. சிலப்பதிகாரம் சங்க காலத்தில் எழுதப்படவில்லை. இதுல என்ன கொடுமைனா இந்த மாதிரி தப்பு IAS ட்ரைனிங் வீடியோல எல்லாம் கூட சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எரிச்சலாவே இருக்கு எனக்கு, என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். சிலப்பதிகாரம் மட்டும் இல்ல, 50 காப்பியங்களில் அனைத்தும் அதிகபட்சம் 5 இருந்து 6ஆம் நூற்றாண்டு கிபில தான் எழுதியிருக்கிறதாக கமில்ஸ் வெலவில் போன்ற மொழியாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த குழப்பெல்லாம் முதல்ல எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். சிலப்பதிகாரத்துல மன்னன் சேரன் செங்குட்டுவன் கண்ணகி சிலையை கட்டுறதுக்காக படையை திரட்டிக்கிட்டு 52 ஆரிய மன்னர்களை வீழ்த்தியதாக எழுதப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சேர மன்னர்களை பத்தின சங்கங்கள் 10 குறிப்பா செங்குட்டுவனை பத்தின பகுதியில கண்ணகியை பத்தியும் 52 ஆரிய மன்னர்கள் மீது போர் புரிந்ததாகவும் உடலுரையில இல்ல, ஆனா முடிவுரை பாடல்ல செங்குட்டுவன் ஒரே ஒரு ஆரிய மன்னனை வென்றதாக உள்ளது. இவ்வளவு பெரிய மேட்டர் 100 வரிகள்ல எழுதாம ஏன் கடைசியில போற போக்குல எழுதியிருக்காங்க? இதுக்கு காரணம் என்னன்னா 10 உடலுரை பாகங்களை எழுதிய பல வருடங்களுக்கு பிறகுதான் முடிவுரை பாகங்களை எழுதியிருக்காங்க. அதுக்கும் அப்புறம் தான் ஒரு ஆரியன் மன்னனோட போரிட்ட செங்குட்டுவனோட கதை 52 ஆரிய மன்னர்களாக மருவி கடைசியில சிலப்பதிகாரத்துல நிக்குது. இப்ப எப்படி நிகழ்காலத்துல இருக்கிற மைசர் சோழர்களை பத்தி பொன்னியின் செல்வன் படம் எடுத்திருக்காரோ, அதே மாதிரி 5ஆம் நூற்றாண்டுல இளங்கோவடிகள் சங்க காலத்துல வச்சு சிலப்பதிகாரத்தை எழுதியிருக்காரு. எப்படி பாருங்க, அந்த காலத்திலேயே பீரியட் டிராமா எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி திராவிட வரலாறு பத்தி தெரிஞ்சுக்க ஒரு லைக் போட்டு ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.